ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் சீரிஸ்ல புதுசா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ராபர் 2. இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து ஹவுஸ் ராபர் 1ன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த கொஸ்டினோட ஸ்லைட்லி மாடிஃபிகேஷன் தான் இந்த கொஸ்டினா இருக்க போது. அதாவது அந்த கொஸ்டினோட கண்டினியூஷன் கூட சொல்லலாம். ஸோ அந்த கொஸ்டினை வந்து பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. பிகாஸ் இந்த கொஸ்டினுக்கான லாஜிக்கும் அந்த கொஸ்டினுக்கான லாஜிக் சேம் ஒரே லாஜிக் தான். ஸோ வந்து நான் மறுபடியும் வந்து அந்த லாஜிக் வந்து நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த கொஸ்டின்ல வந்து என்ன மாடிஃபிகேஷன் இருக்க போது, அந்த கொஸ்டின்ல அப்ளை பண்ண லாஜிக் வந்து நம்ம எப்படி வந்து இங்க நம்ம மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ண போறோம், அதை மட்டும் தான் நான் இங்க சொல்லி தர போறேன். ஸோ மறக்காம நீங்க அந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கான கார்டு வந்து நான் இங்க கொடுக்குறேன். அந்த கொஸ்டினை பார்த்துட்டு வந்து இந்த கொஸ்டினை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, ஓகேவா? ஸோ நம்ம டேரக்டா வந்து இந்த கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம், ஓகேவா? அந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ஸ்னு ஒரு அரே இருக்கும். அதுல வந்து சம்திங் வந்து அதுல ஒவ்வொரு வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு ஹவுஸா எடுத்துக்கணும். அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு ஹவுஸ்லயும் வந்து சர்டைன் நம்பர் ஆஃப் வேல்யூ, அதாவது ஒவ்வொரு ஹவுஸ்லயும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. அதாவது அந்த அமௌண்ட் தான் வந்து ஒவ்வொரு வேல்யூவா கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இப்ப அந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நார்மலா வந்து அந்த ஹவுசஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? பட் இதுல என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஹவுஸை வந்து நம்ம ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்ப நான் வந்து எக்ஸாம்பிள் 2 பாருங்களேன். இப்ப வந்து இந்த எக்ஸாம்பிள் 2 வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஹவுஸ் ராபர் 1ல வந்து எக்ஸாம்பிள் 1ல பார்த்திருப்போம். இந்த கொஸ்டின் தான் வந்து நம்ம எடுத்து நம்ம சால்வ் பண்ணி போட்டிருப்போம். பட் நீங்க இதுல பாத்தீங்கன்னா இப்போ இங்க 4 ஹவுஸ் இருக்கா? இப்ப இந்த 4 ஹவுஸ்ல 4வது ஹவுஸ் வந்து இந்த 1வது ஹவுஸ் பக்கத்திலேயே வந்துரும். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸையும் லாஸ்ட் ஹவுஸையும் சேர்த்து நம்மளால திருட முடியாது, ஓகேவா? நான் உங்களுக்கு போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும் பாருங்க, ஓகேவா? இந்த கொஸ்டினை சேம் எடுத்துக்கிறேன் அப்படியே. சோ 1 2 3 1 இதுதான் வந்து நம்ம ஹவுஸோட கவுண்ட். அதே மாதிரி ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்டோட வேல்யூ, ஓகேவா? இப்போ எனக்கு வந்து நார்மலா வந்து அந்த ஹவுஸ் நம்பர் 1 கொஸ்டின்ல அது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்தனால நான் பக்கத்து வீட்டை வந்து நான் ஈஸியா டைனமிக் ப்ரோகிராமிங் அப்ளை பண்ணி நான் என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சேன். இப்போ இதுல எப்படி இருக்குன்னா ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 1, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆகுனா இது ஃபர்ஸ்ட் வீடா, இது செகண்ட் வீடு, இது தேர்ட் வீடு, ஃபோர்த் வீடு, ஓகேவா? இப்போ நம்ம அதுல என்ன பண்ணிருப்போம், நம்ம ஒவ்வொரு வீட்டா வந்து எவ்வளவு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கும்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டே வந்திருப்போம். இப்போ அந்த லாஸ்ட் வீட்டை செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுனா நம்ம ஒருவேளை ஃபர்ஸ்ட் வீட்டை திருடி இருந்தா நம்மளால லாஸ்ட் வீட்டை திருட முடியாதுல்ல. ஏன்னா வந்து இப்போ எனக்கு சர்க்குலர் ஷேப்ல இருக்கனால எனக்கு ஃபர்ஸ்ட் வீடும் லாஸ்ட் வீடு வந்து பக்கத்து வீடு ஆயிருச்சு. அப்ப எனக்கு என்ன ஆகும், ஒண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வீட்டை திருடினா லாஸ்ட் வீட்டை திருட முடியாது. அதே மாதிரி லாஸ்ட் வீட்டை திருடினா ஃபர்ஸ்ட் வீட்டை திருட முடியாதுல்ல. சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த அரேல குடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், ஓகேவா? அதாவது லாஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணிடுறேன், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்க்கு முன்னாடி இருக்க வீடு வரைக்கும் நான் திருடுறேன், ஓகேவா? இப்ப திருடினா வந்து எனக்கு மேக்ஸிமம் ஒரு சம்திங் வந்து ஒரு வேல்யூ வருது. இப்ப எனக்கு 4ன்னு வருது, ஓகேவா? சோ எனக்கு 4ன்னு கிடைச்சிச்சு. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்க்கு முன்னாடி இருக்க வீடு வரைக்கும் எனக்கு திருடினா மேக்ஸிமம் 4 வருது, ஓகேவா? அதே மாதிரி இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டுறேன், ஓகேவா? விட்டுட்டு மீதி இருக்க வீட்டை செக் பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டுட்டு மீதி இருக்க வீட்ல திருடி பார்க்கறேன், எனக்கு எவ்வளவு வருதுன்னு பார்க்கறேன். இப்ப எனக்கு ஒருவேளை 5 வருது. இப்ப இதுல நான் எந்த சாய்ஸை சூஸ் பண்ணுவேன், எனக்கு எதுல வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குதோ அதை தானே சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒண்ணா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வீட்டை திருடினா லாஸ்ட் வீட்டை திருட முடியாது. ஏன்னா வந்து சர்க்குலர் ஷேப்ல இருக்கு, ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் வீட்டை திருடினா ஃபர்ஸ்ட் வீட்டை திருட முடியாது. சோ அதான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க வீட்டை திருடி பார்க்கறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க வீட்டை திருடி பார்க்கறேன். இப்ப எனக்கு இதுல இந்த 2 சாய்ஸ்ல வந்து எனக்கு எந்த சாய்ஸ்ல எனக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த சாய்ஸை சூஸ் பண்ணி நான் அந்த அந்த ஆர்டர்ல வந்து நான் வீட திருட போறேன், ஓகேவா? சோ இதுதான் இங்க கண்டிஷன். சின்ன சேஞ்ச் இது மட்டும் தான். அதாவது நம்ம என்ன பண்ணிருப்போம், ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமா வந்து நம்மளோட லாஜிக் டைனமிக் புரோகிராமிங் நம்ம அப்ளை பண்ணிருப்போம். இப்ப என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 3க்கு அப்ளை பண்றோம், ஓகேவா? அதுக்கு ஒரு வேல்யூ வருமா, மேக்ஸிமம் வேல்யூ, அதை எடுத்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு அப்ளை பண்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் வீட்டை மட்டும் விட்டுட்டு நம்ம அப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீட்டை மட்டும் விட்டுட்டு அப்ளை பண்றோம், ஓகேவா? இந்த ரெண்டுக்கு அப்ளை பண்ணி 2 வேல்யூ தனித்தனியா கிடைக்குமா? இந்த 2 வேல்யூல எது மேக்ஸிமம் வேல்யூவோ அத வந்து நம்ம அவுட்புட்டா குடுக்குறோம். அவ்வளவுதான். சிம்பிளான கான்செப்ட் தான், ஓகேவா? சோ நான் அப்படியே நாங்க அப்ளை பண்றேன். நம்ம ஒண்ணுமே பண்ண போறதில்ல. நான் போன கொஸ்டின்ல போட்ட அதே லாஜிக் நான் அப்படியே இங்க காப்பி பண்ணி போட போறேன். சோ தயவு செய்து அந்த கொஸ்டின பார்த்துட்டு வந்து இத பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின வந்து நான் ஃபுல் லாஜிக் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். உங்களுக்கு இது சுத்தமா புரியாது. ஏன்னா வந்து நீங்க அத பார்க்காம இத பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது, ஓகேவா? சோ அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு தெரியும். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல நம்ம அடிஷனலா வந்து என்ன ஆட் பண்ணிருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும், ஓகேவா? சோ வந்து நான் இதுக்கான லாஜிக் வந்து இப்ப நான் அப்ளை பண்றேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த குடுத்திருக்க நம்ஸ் அரே வந்து 2ஆ பிரிச்சுக்க போறேன், ஓகேவா? 2ஆ பிரிக்கிற மீன்ஸ் இப்ப வந்து எனக்கு இங்க மொத்தம் வந்து இப்ப எனக்கு 3 வேல்யூ இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் வீட்ட மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய வீட வந்து நான் ஒரு அரேவாவும், கடைசி வீட்ட மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய வீடெல்லாம் வந்து இன்னொரு அரேவா பிரிச்சுக்கிறேன், ஓகேவா? சோ அதுக்காக என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல வந்து nums1 ஈக்குவல் டு nums ஆஃப் 1 இஸ் டு லென் ஆஃப் nums, ஓகேவா? சோ எனக்கு இந்த nums 1ல வந்து எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வீட்ட மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய வீடு எல்லாம் இருக்கும், ஓகேவா? இப்ப nums 2ன்னு ஒண்ணு எடுத்துக்கிறேன், ஓகேவா? அதுல வந்து nums ஆஃப் 0 is to -1, ஓகேவா? அதாவது இதுல வந்து லாஸ்ட் வீட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய வீட்ல எடுத்துக்கிறேன். அதாவது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும், ஓகேவா? இப்ப ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தம் இதுல 3 வீடு இருக்கா? இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வீட்டை மட்டும் விட்டுட்டா மீதி எத்தனை வீடு இருக்கும்? 2 வீடு இருக்குமா? 3 2 இருக்குமா? சோ அந்த 3 2 வந்து இங்க நான் இங்க ஃபர்ஸ்ட் nums 1ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து லாஸ்ட் வீட்டை மட்டும் விட்டுட்டா மீதி என்ன இருக்கு? எனக்கு 2 3 மட்டும் இருக்குமா? அந்த 2 3 வந்து நான் nums 2ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன், ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ணணும்,
இது ரெண்டுக்கும் வந்து நான் அப்படியே வந்து என்னோட ஹவுஸ் ராபர் 1ல வந்து என்ன லாஜிக் அப்ளை பண்ணணும் அதை அப்படியே நான் வந்து இந்த 2 அரேக்கு அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? இந்த 2 அரே வந்து நான் பாஸ் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வந்து கிடைக்குதோ அதுல எது மேக்ஸிமமோ அதை வந்து நான் இந்த கொஸ்டினோட அவுட்புட்டா கொடுக்க போறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, எனக்கு ஹவுஸ் ராபர் 1ஓட கொஸ்டினோட அவுட்புட் வந்து இதுதான். ஓகேவா? இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் வந்து என்ன மாதிரி பண்றேன்னா, இங்க பாருங்க, புரியும் பாருங்க உங்களுக்கு. டெஃப் ராபர் 1 சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? ராபர் 1 நம்ஸ்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதை அப்படியே நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க, இருங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த ராபர் 1 ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன பண்ணுனா, இந்த நம்ஸ் அரேயை பாஸ் பண்ணா எனக்கு நம்ம பாஸ் பண்ண அரேயோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துரும். ஓகேவா? இப்போ வந்து நான் நம்ஸ் 1க்கு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி நம்ஸ் 2க்கு கண்டுபிடிக்கணுமா? இது ரெண்டுல எது மேக்ஸிமமோ நான் வந்து அவுட்புட்டா கொடுத்தா போதும். சோ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்து m1 ஈக்குவல் டு ராபர் 1 ஆஃப் nums 1. ஓகேவா? அதாவது ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்ல போனா இந்த nums 1 அரே வந்து இந்த ராபர் 1 ஃபங்க்ஷனுக்குள்ள நான் பாஸ் பண்றேன். ஓகேவா? இது எனக்கு என்ன பண்ணும், எனக்கு இதுல வந்து மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதை கண்டுபிடிச்சு எனக்கு கொடுத்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த nums 2 பாஸ் பண்ணணுமா? சோ அதை அப்படியே இங்க காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து m2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? m2 ஈக்குவல் டு ராபர் 1 ஆஃப் nums 2. ஓகேவா? இந்த 2 அரே பாஸ் பண்றேன். இந்த 2 அரே பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து, அதாவது மேக்ஸிமம் அவுட்புட் என்னவோ அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து m1லயும் m2லயும் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? எனக்கு வந்து m1 அண்ட் தென் வந்து m2 இந்த ரெண்டுல வந்து எது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோ அதை மட்டும் நான் அவுட்புட்டா கொடுத்தா போதும்ல. அதாவது ஒண்ணு இல்ல, சிம்பிளா சொல்ல போனா எனக்கு ஹவுஸ் ராபர் 1ல வந்து நம்ம அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, அந்த அவுட்புட்ல வந்து ஃபர்ஸ்ட் வீட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய வீட்டுலாம் வந்து கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளவு வருமோ அதை வந்து m1ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் வீட்டை மட்டும் விட்டுட்டு எனக்கு மீதி இருக்கக்கூடிய வீடெல்லாம் கண்டுபிடிச்சா எனக்கு எது எவ்வளவு வருமோ அதை வந்து m2ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுல எது மேக்ஸிமமோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகேவா? சோ நான் இங்க என்ன பண்ண போறேன், ரிட்டர்ன் மேக்ஸ் ஆஃப் m1, m2. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, இப்ப இதுக்கு முன்னாடி இப்ப இங்க கொடுத்திருக்க அரே, இப்ப எனக்கு வந்து இங்க 3 வேல்யூ இருக்கா, இங்க 3 வேல்யூல ஒரு வேளை எனக்கு கொடுத்ததே ஒரே ஒரு வீடா இருந்தா என்ன பண்ணலாம், நான் டைரக்டா வந்து அந்த ஒரு வீட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல. ஏன்னா வந்து இப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப 2 3 இருந்தா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வீட்டை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய வீட்டை வந்து நம்ம ஒரு அரேவா எடுத்துக்கிட்டோம். அதாவது எனக்கு 3 மட்டும் ஒரு வீடா அரேவா எடுத்துக்கிட்டோம். அடுத்து 2 மட்டும் ஒரு அரேவா எடுத்துக்கோமா. சோ எனக்கு இந்த nums 1ல இது இருக்கும், nums 2ல இது இருக்கும். அதே வந்து எனக்கு இருக்கிற வேல்யூ 3 மட்டும் இருந்ததுன்னா இது எப்படி நீ பிரிப்ப, அதாவது ஃபர்ஸ்ட் வீடு இதுதான், லாஸ்ட் வீடு இதுதான். சோ எனக்கு இந்த ஒரே ஒரு வீட்டை தானே திருட முடியும். சோ என்ன பண்ணலாம், எனக்கு ஒரே ஒரு வீடு இருந்தா நான் டைரக்டா அதுல இருக்கக்கூடிய வேல்யூ நான் டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல. சோ அதனால என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் போடுறதுக்கு முன்னாடியே மேலேயே வந்து இஃப் len of nums டபுள் ஈக்குவல் டு 1 இருந்தா என்ன பண்ணலாம், டைரக்டா அதுல இருக்க வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாமா, nums of 0. ஓகேவா? இந்த கண்டிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஹவுஸ் ராபர் 1லயே போட்டிருப்போம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம ஹவுஸ் ராபர் 1ல என்ன பண்ணமோ அதே தான் நம்ம இங்க பண்றோம். ஜஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம செக் பண்றோம். அதே மாதிரி லாஸ்ட் வீட்டை ஸ்கிப் பண்ணிட்டு செக் பண்றோம். ஓகேவா? இது ரெண்டுல வந்து எது மேக்ஸிமமோ அதை வந்து நான் அவுட்புட்டா கொடுக்குறேன். அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிளான கான்செப்ட் தான். நான் ரன் பண்றேன், உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்த்தலாமா? ஓகே, எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. நம்ம ஃபுல்லா சப்மிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு. எனக்கு பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. அதே மாதிரி ரன் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கொஸ்டின் வந்து டைனமிக் ப்ரோகிராமிங்ல சால்வ் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா. பட் என்ன பண்ணிருக்கோம், அரே மட்டும் ஸ்பிளிட் பண்ணி நம்ம பண்ணிருக்கோம். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ விட்டுட்டு அண்ட் தென் வந்து லாஸ்ட் வேல்யூ விட்டுட்டு நம்ம இந்த டைனமிக் ப்ரோகிராமிங் அப்ளை பண்ணிருக்கோம். சோ அந்த ரெண்டு டைனமிக் ப்ரோகிராமிங்ல எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை வந்து இந்த கொஸ்டினோட அவுட்புட்டா வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் ராபர் 1 பார்த்துட்டு வந்து இதை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். சிம்பிளான கான்செப்ட்டும் கூட. அப்படி உங்களுக்கு ஒருவேளை இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றேன். நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் ஆர் வந்து டெலிகிராம்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டின் வந்து நம்ம பெருசா வந்து நான் எந்த ஒரு லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் வந்து அந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ், அதை எப்படி நம்ம இங்க அப்ளை பண்ணிருக்கோம் மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இதோட மெயின் கான்செப்ட் வந்து எல்லாமே வந்து ஹவுஸ் ராபர் 1 கொஸ்டின்ல தான் இருக்கு. சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அந்த வந்து புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மெயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.